வெல்கம் டு அனிடாக். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு மான்வா தான் பார்க்க போறோம். அது ஒரு முரீம் பேஸ்டு மான்வா. அந்த மான்வா மஜாவா செம காமெடியா இருக்கும். என்னை நம்பி பாருங்க, அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். சரி, வளவலன்னு பேச வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு கிளானை பத்தி சொல்றாங்க. அந்த கிளானை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளான் டீமானிக்கல்ட்டோட மோசமானது. அதுவும் இல்லாம இவனுங்க இன்ஹியூமன் மான்ஸ்டர்ஸ். இவனுங்க எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரென்த் தான் தெரிவானுங்க. இந்த கிளானை மக்கள் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, த கிரேட்டஸ்ட் கிளான் ஆன் எர்த். அதுதான் நாம்குங் கிளான். அப்படியே நமக்கு இப்போ ஒரு இன்னதான் காட்டுறாங்க. அந்த இன்னுக்குள்ள ஒருத்தனும் இன்னைக்கு நான் ரொம்ப குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சியர்ஸ் அடிக்கிறான். அதுக்கு இன்னொருத்தனும் என்ன விஷயம் அப்படி கேட்டதுக்கு, உனக்கு தெரியாதாடா, இன்னைக்குதான் இந்த நாம்குங் கிளானோட வாய்ஸ் கிளான் மாஸ்டர் செலக்ஷன் டே. அது உனக்கு தெரியாதா என்ன? அதுக்கு பக்கத்தில் உள்ளவனும், அப்கோர்ஸ் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும். அப்படியே அந்த பக்கத்தில் உள்ள மஞ்சள் கலர் சொக்காவும், நான் பெட் பண்றேன் இந்த எல்டர்ஸ் சன் ஆஃப் த நாமுங் டே த ப்ளூ ஸ்கை ஸ்வாட் டிராகன் தான், அவன் தான் வா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது, அந்த இன்னொருத்த டாபிக் ஆரம்பிச்சல அவன் வந்து உனக்கு தெரியாதா என்ன, த செகண்ட் சன் த நாம்குங் ஜுங் த கிளியர் ஸ்கை ஸ்வாட் டிராகனோட ஹெட் அவருக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் ஆரம்பிச்சோன்னு பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட பக்கத்துல உள்ள பச்சை கலர் காரணம், ஏய் நீ மறந்துடாத, த நியூ ரைசிங் டிராகன் த தேர்ட் சன் யங் மாஸ்டர் நாமுங் ஜோ மறக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எதை பத்தி பேசுறாங்கன்னு நம்ம காட்டுறாங்க. இந்த காம்படிஷன் தான் ஒரு டிசைட் பண்ணுது த ஒயிட் பேட்ரியார்க் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான் இன் எர்த். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்களே அந்த 3 பேர்த்த தான் இப்ப காட்டுறாங்க. இந்த 3 பேரும் தான் நம்ம ஈரோட அண்ணனுங்க. இவனுங்க தான் அந்த நாமுங் கிளானோட பேட்ரியார்க்கோட பசங்க. அந்த பேட்ரியார்க் பேரு ஹேன் ஜோல். நம்ம இஷ்டத்துக்கு ஹேன் வச்சுப்போம். அந்த ஹேனோட 3 பசங்க தான் இவனுங்க. இவனுக்குள்ள டஃபா இருக்கு யார் அந்த வைஸ் பேட்ரியார்க்கா மாறுவான்னு. இப்போ அந்த டாபிக் ஆரம்பிச்சணும். பட் காய்ஸ், நீங்க வந்து அந்த நியூஸ கேள்விப்பட்டீங்களா, த யங்கஸ்ட் சன் ஆஃப் த நாமுங் கிளான். இதை கேட்ட அந்த மஞ்சள் கலர் சொக்கவா, அந்த ட்ராஸா, அந்த ஒண்ணுக்கு உதவாத குப்பை எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த பச்சை கலர் உள்ளனா, டே இடியட், உன் வாயை மூடுறான், எவனாச்சும் நாமுங் கிளான்ல இருக்கவன் இங்க எங்கேயாச்சும் இருக்க போறான்டா அப்படின்னு அவன் சொல்லி பதறான். அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அந்த பச்சை கலரும் அந்த மஞ்சள் கலர் சொக்கா கிட்ட, டே நீ என்ன சொல்லணும் தெரியுமா, அந்த ட்ராஷ் அந்த ரீசைக்கிள் கூட உதவாத ட்ராஷ்டாவன் அப்படின்னு சொல்லி கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த மஞ்சள் கலர் சொக்காவும் காக்கா பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே, நீ கிளெவரான ஆள் தான்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் கோபப்படுறான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஒக்காலே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே இருக்கான். சரக்கு அப்படியே ஊத்தியே குடிக்கிறான். அவன் என்ன சொல்ற, ட்ராஷ். ஆமா, என்ன ட்ராஷ் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, என்னோட நிக் நேமே அதான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தத்துல குடிச்சிட்டு இருக்கான். என் பேரு நாமுங் டேசோ, ஆனா என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே என் ஃபாதர்ஸோட டேலண்ட்டை இன்கிரேட் பண்ணிருக்கானுங்க. அவனுங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அவனுங்க 3 பேரையும் த நாமுங் கிளானோட 3 டிராகன்ஸ் கூப்பிடுவாங்க. ஆனா நான் அவனுங்களோட அடிமட்டத்துல இருக்கேன், நான் ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி அவனே தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான். அந்த வாய்ஸ் பேட்ரியார் காம்படிஷன்ல நான் தோத்து மட்டும் போல, என்னோட டான்டியானும் உடஞ்சு போச்சு. கைஸ், டான்டியான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முரும்வெல்டுல கீன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கீ அவனுங்க அப்படியே அவங்க பாடிக்குள்ள எடுத்து அவங்க கீ எல்லாம் ஸ்டோர் பண்ற இடம் தான் டான்டியான். அந்த ஸ்டோரை உடச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோ வந்து நார்மல் ஹியூமன் தான் இப்போ. அப்படியே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு குடிச்சே சாப்பிடுறேன்னு சொல்லி அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க ஒரு தாத்தாவும் ஹோ ஹோ அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி என்ட்ரி கொடுக்குறாப்ல. என்ன, எனக்கு உட்கார சீட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி அவனும் கேக்குறான். நம்ம ஹீரோ பார்த்தா ஒன்னும் சொல்றக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்படி இதை பார்த்த தாத்தாவும் ஹோ ஹோ அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றான். இந்த சைலண்ட்டை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் அந்த தாத்தாவும் உட்கார்றாப்ல. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தா சரக்கு தீந்து போச்சா, டேமிட் அப்படின்னு சொல்லி வெயிட்டரா மேனேஜர் எனக்கு சரக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேக்குறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ 5-6 பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே தலைவலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்கான். நம்ம தாத்தாவும் குடிச்சுக்கிட்டு அப்பதான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கும் போது அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட குழந்தையும் என்னோட ஒய்ஃபையும் இழந்துட்டேன். அது நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஏதோ ஒரு கிரிமினல்ஸ் குரூப் வந்து அட்டாக் பண்ணிட்டு போட்டானுங்க. அப்ப நான் என் மனசை வெறுத்துட்டேன். நான் எதுக்கு வாழணும், ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி
நான் உடஞ்சு போயிட்டேன். உன்னைய பார்த்தா எனக்கு நான் அப்ப எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தெரியற நீ. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் தாத்தா அமைதியா குடிங்க தாத்தா, இல்லைன்னா நீங்க இடத்த விட்டு நவருங்க தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோவும் டென்ஷன்ல சொல்றான். இதை கேட்ட தாத்தாவும் அப்ப தாத்தாவும் என் ஃபேமிலிக்கு பண்ணவங்கள நான் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுன்னு சொல்லி நான் அலையோ அலைஞ்சேன். நான் டயர்டே ஆயிட்டேன். ஆனா என்னால ஒன்னத்தையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவும் சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, வாட் இஃப் என்னால பாஸ்டுக்கு நான் ரிட்டர்ன் ஆக முடிஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பொறுத்தது போதுன்னு சொல்லி அந்த டேபிள அடிச்சு டேபிள்ல கைய வச்சு அடிச்சு, என்ன தாத்தா நீ ரொம்ப குடிச்சிட்டே என்னென்னமோ வளரிட்டு இருக்க, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப சரியான மூடும் இல்ல, அதுவும் இல்லாம நீ அமைதியா குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கத்துறான். அப்படியே பின்னாடி இருந்த சவுண்டு, டே என்ன நீ என்ன இந்த பாரகிது ரெண்டு எடுத்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து மிரட்டானுங்க. நம்ம ஹீரோவும் பார்த்து பயந்துட்டு அப்படியே அமைதி ஆயிட்டான். எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அமைதி ஆயிட்டான். அப்புறம் நம்ம தாத்தாவை பார்த்தா, நான் 8 வருஷமா அந்த டெக்னிக்க மேனேஜ் பண்ணி நான் ஒரு வழி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம தாத்தா ஒரு மாதிரி ஹீரோவை பார்த்து, ஆனா எனக்கு அந்த டெக்னிக்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவும் சொல்லும் போது நம்ம ஹீரோ பொறுத்தது போதும், என்னடா இன்னைக்கு ரொம்ப வெறியேத்துறானுங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப மோசமான நாள், அதுவும் இல்லாம இந்த தாத்தா வேற என்னை அனோயிங் பண்ணிட்டு இருக்காரு, இந்த தாத்தாவோட புலம்புல நிறுத்த ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு நடக்க போறான். அப்படியே நம்ம ஹீரோவும் அதனால உழுக போறான். உழுக போகும்போது நம்ம தாத்தா டப்புனு மின்னல் மாதிரி வந்து நம்ம ஹீரோ உழுகுறத கேட்ச் பண்ணி, கேர்ஃபுல் நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்த ஹீரோ ஐ எம் ஃபைன் என்னால எனக்கு நடக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போறான். இதை பார்த்த தாத்தாவும் ஹி இந்த தாத்தாவோட புலம்புல கேட்டதுக்கு தேங்க்ஸ், அதுவும் இல்லாம இந்த மனுஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இதை கேட்டா, இந்த தாத்தாக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வெளியே போறான். நம்ம ஹீரோவும் அந்த இன்னும் விட்டு வெளியே வந்த, வீடு இல்லையா அப்படின்னு தானே அவர் சொன்னாரு, எனக்கும் அதே தான், திரும்பி போகிறதுக்கு எனக்கும் வீடு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படியே நினைச்சு பாக்குறான். என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோவை கிளானை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அதை தோத்து, அதுவும் இல்லாம அவனோட டேண்டியனை உடஞ்சனால தூக்கி அடிச்சிட்டாங்க, ஒண்ணுக்கு ஆகாதவன் சொல்லி. அதை நினைச்சு பார்த்துட்டு சோகத்துல அவனும் ஒரு காட்டு பகுதியில் நடந்து போறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது, என்னது இது காடா, ஐயோ நான் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் போலயே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தனும், ஓ பிரதர் உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச மணி இருக்கா என்ன? இதை பார்த்தா நம்ம ஹீரோவும், இவன் மவுண்டன் பேண்டியன், நான் ரொம்ப அன்லக்கி, அவங்கிட்ட நம்ம ஹீரோவும் என்கிட்ட மணி இல்ல. இதை கேட்ட அவனும், உண்மையான உங்ககிட்ட இல்லையா என்ன? இதுக்கு ஹீரோவும் ஆமா என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கும் போது அவன் ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ நெஞ்சில டப்புன்னு சொருக்கிட்டான். என்னடா நான் அதிர்ச்சியா பார்த்திருக்கும் போது நம்ம ஹீரோ வயிற்றுலயே குத்திட்டாங்க. நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தம் வருது. காய்ஸ் இதோட இந்த சாப்டர் முடியுது. காய்ஸ் இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் ப்ளோ பண்ணுங்க. அதுவும் இல்லாம இந்த சாப்டரோட டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. காய்ஸ் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன் டியூரேஷனை. நீங்க அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எவ்வளவு டியூரேஷன் போடலான்னு. அதுக்கு நான் ½ hour எல்லாம் சொல்லிடாதீங்க கைஸ், நான் டெய்லியும் வீடியோ போடுவேன். அதனால மறக்காம நீங்க கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி டைம் சொல்லுங்க. மறக்காம நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய குறை இருந்தா அப்படியே கமெண்ட் ப்ளோ பண்ணுங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அதை பார்த்து. சரி நண்பர்களே, சந்திப்போம்.